Hi everyone, welcome to my channel. இருக்குண்ணா நல்லா இருக்கா? Day 2 breakfast. எப்படி என் இருக்கு? ஹஸ்பண்ட் வந்து கிம்பாப் ட்ரை பண்ணாங்க. தீஞ்ச சோறு மாதிரி இருக்கு, அடி பிடிச்ச சோறு மாதிரி இருக்கு, உள்ள வந்து ஆயிலே இருக்கு, ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்கு. அப்படியா? இது என்னது? காஃபி பால் இருக்காதா? அதுக்கு மாதிரி தெரியல, ஆனால் குடிச்சா நல்லா தான் இருக்கு. என்னடா அது? க்ரொசாண்டா? சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு. ஹாட்டாக இருக்கா? நல்லா இருக்கா உண்மையிலே? இன்னைக்கு எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து இதுதான் க்ரோசான்ட். நான் வந்து ஒரு காஃபி பன் வாங்கியிருந்தேன். நாங்கள் வந்து இன்னைக்கு லிட்டில் இந்தியா போகாமல் இந்த பக்கம் புடி சைடு வந்து விட்டோம். ஸோ வெஜ் ஃபுட் எதுவும் கிடைக்காதனால இது மட்டும் சாப்பிட்டு அப்படியே எம்ஆர்டி ஸ்டேஷன் போகலாம் அப்படின்னு போனோம். ஒரு வழியில் புகி வழியாக தான் போனோம். அதனால் அங்கே அகெயின் அந்த ஆர்ட் லைன் நைட் பார்த்த ஆர்ட் லைன் போனோம். ஸோ மார்னிங்கில் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக இருந்தது. அங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு இன்றைக்கி பிளான் வந்து நம்ம ஹாஜி லைன், சைனா டவுன் அண்ட் கார்டன்ஸ் பை த பே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஸோ ஹாஜி லைனுக்கு பக்கத்தில் இருக்க எம்ஆர்டி வந்து அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருந்தது. நடந்து ரீச் ஆகிட்டோம். ஹாஜி லைன் வந்து அப்படியே ஒரு கலர்ஃபுல்லாக செம்ம வைபாக இருந்தது. அப்படியே பின்ட்ரெஸ்டி வைபில் இருந்தது. நிறைய ஷாப்ஸ், நிறைய சொவினியர் ஷாப்ஸ், கியூட் திங்ஸ், க்ராஷட் ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி நிறைய இருந்தது. ஆக்சசரிஸ் பாருங்க, இந்த ஷாப்பில் எவ்வளோ பின்ட்ரெஸ்டியாக அந்த போ வச்சு சூப்பராக இருந்தது. இந்த லைன் ஃபுல்லாக இந்த மாதிரி ஷாப்ஸ் தான். ஆனால் அதை விளக்க மாட்டா, ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு கடை, செருப்பு கடை, இதையே கொடுக்கலாம். ஆனால் அன்றைக்கி வந்து சரியான வெயில். டே 1 நல்லா இருந்துச்சு. டே 2 வந்து நல்ல வெயில். அப்படி ரொம்ப டயரிங்காக இருந்தது. நான் வேறு வந்து செப்பல் போட்டு போயிட்டேன். அந்த கிளாடியேட்டர் செப்பல் அது அவ்வளோ அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. பின்னாடி இருக்கிற சிப்பர் அண்ட் அந்த எலாஸ்டிக். ஸோ அப்படியே நடந்து அப்படியே ஹாஜி லைன் முடிச்சுட்டு அராப் ஸ்ட்ரீட் போனோம். அராப் ஸ்ட்ரீட் வந்து அந்த மாஸ்க் வியூ நல்லா இருந்தது. அண்ட் அதோட அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாமே அப்படியே ஒயிட் அண்ட் ப்ளூ தீமில் இருந்தது. போகிற வழியில் இந்த ஒரு ஃப்ளைஓவர் பார்த்தோம். அதை பார்த்து அங்கேருந்து மேலே ஏறி நின்று இந்த ரோட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். பஸ்ஸஸ் போகிறது, ரோட்ஸ், அங்கே சைடில் ஃபுல்லாக ட்ரீஸ் இருந்தது. பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே நல்ல வெயிலுக்கு ஒரு ஜூஸ் வாங்கி குடித்தோம். சேம் ஐ ஜூஸ். அண்ட் அப்படியே அராப் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுதான் மாஸ்க். ஸோ இங்கே பெருசாக நிறைய வந்து இங்கே வந்து கிச்சன் க்ராக்கரி ஐட்டம்ஸ் வந்து நிறைய நல்லா இருந்துச்சு. நான் எதுவும் வாங்கலை, பட் நிறைய சூப்பராக இருந்தது. அந்த செராமிக்கில் ஒயிட் அண்ட் ப்ளூ தீமில் பிரிண்டடாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நிறையா இருந்தது. ஸோ இங்கே முடிச்சுட்டு அப்படியே சைனா டவுன் கிளம்பிட்டோம். இங்கே பஸ் அண்ட் எம்ஆர்டிக்கு வந்து அந்த ஈஸி லிங்க் கார்டு நம்ம வாங்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ஈஸி லிங்க் கார்டு வாங்கி அதை வந்து நம்ம லோட் பண்ணி வச்சுக்கோம். ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதெல்லாம் எங்கே வாங்குறது, எப்படி என்னன்றது நான் வந்து ஒரு தனி வீடியோவாக போடுறேன். அப்படியே நான் வந்து சைனா டவுன் வந்துட்டோம். சைனா டவுன் வந்து அப்படியே அந்த சைனீஸ் வைபில் இருந்தது. சைடில் ஷாப்ஸ் எல்லாமே அங்கே வந்து நிறைய சொவினியர் ஷாப்ஸ் லைக் ஃப்ரிட்ஜ் மேக்னட்ஸ், சாக்லேட்ஸ், அந்த மாதிரி வந்து நிறைய ஷாப்ஸ் இருந்தது அந்த ரோடு ஃபுல்லாகவுமே. அண்ட் அங்கே வந்து நிறைய லபூபூ பார்த்தேன் நான். இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிற லபூபூ டால்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் தான் வாங்குவோம். நான் சொன்ன மாதிரி சரியான வெயில். ஸோ ரொம்ப டயர்டாயிடுச்சு. அதனால அதை ரொம்ப தூரம் போகல சைனா டவுனில். ஜஸ்ட் இந்த மாதிரி 2 ஸ்ட்ரீட் மட்டும் சுற்றிட்டு அப்படியே ரூம் போயிட்டு ஃபஸ்ட் எப்போது செப்பலை மாற்றணும் அப்படின்றதுனால ரூம் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஷூ மாட்டிட்டு கிளம்பிட்டோம் கார்டன்ஸ் போயிட்டு போயிட்டு. அங்கே வந்து என்னென்னா என் ஹஸ்பண்ட் ஒரு ஃப்ரெண்டு இங்கே சிங்கப்பூர் ரெசிடெண்ட்டாக இருக்காங்க. அவங்க தான் வந்து எங்களுக்கு வீசா அப்ளை பண்ணி வாங்கி கொடுத்தது. ஸோ அவங்கள மீட் பண்ணுறதுக்கு வந்து கார்டன்ஸ் பை த பேயில் மீட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ கிளம்பிட்டோம். அங்கே அகெயின் மெட்ரோவில் தான் போனோம். அண்ட் மெட்ரோ ஸ்டேஷன் டு கார்டன்ஸ் பை த பே போகிற வழியில் வந்து செம்மையாக இருந்தது. ஒரு 600 to 700 மீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த வே ஃபுல்லாகவுமே சைடில் வந்து ஃபுல்லாக மிரர் அண்ட் அந்த வாலில் வந்து நிறைய கலர்ஃபுல்லான வால்பேப்பர்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது. அங்கே நிறைய கேர்ள்ஸ் வந்து
டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு அது பார்க்குறதுக்கே. அப்படியே நடந்து கார்டன்ஸ் பை தி பே போயிட்டோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்? இதுதான் அதோட என்ட்ரன்ஸ். அங்கே அந்த க்ரோவ் ட்ரீஸ் தெரியுதுல்ல. ஸோ இங்கேருந்து அப்படியே ஆப்போசிட் பார்த்தா அதுதான் மரீனா பே சாண்ட்ஸ் இருந்தது. அதுவும் பார்க்க அந்த வியூ வந்து அழகாக இருந்தது. அங்கேருந்து அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். இங்கே வந்து என்னெல்லாம் பார்க்கலான்னு பிளான்னா ஃப்ளவர் டோம் அண்ட் க்ளவுட் ஃபாரஸ்ட் வந்து ஜுராசிக் தீமில். ஸோ இந்த 2 போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். இந்த வியூ சூப்பராக இருக்குல்ல. அப்படியே ஃப்ளவர் டோம் தான் ஃபஸ்ட்டு போனோம். செம்மையாக இருந்துச்சு. எல்லாமே ரியல் ஃப்ளவர்ஸ் ஆல் ஓவர் ஃப்ரம் த வேர்ல்ட்லேருந்து எடுத்துருந்தாங்க. எல்லா ஸ்பீஷீஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸும் இருந்தது. அவ்வளோ கலர்ஃபுல்லாக, அவ்வளோ க்ரீனியாக சூப்பராக இருந்தது. நான் என்ன நினச்சேன்னா இது வந்து அவுட்டோரில் தான் இருக்கும், பிகாஸ் ஃப்ளவர்ஸ்ன்றனால அவுட்டோரில் இருக்கும், செம்மையாக வேர்க்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இல்லை, அவங்க டோம் ஷேப்பில் இன்டோரில் தான் இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது. ஃபுல்லாக ஏசி, வேர்க்கவே இல்லை, செம்மையாக இருந்தது. அண்ட் அங்கே இருக்கிற எல்லா ஃப்ளவர்ஸையும் நல்லா பார்த்துட்டு நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம். இது முடிச்சுட்டு அப்படியே அந்த க்ளவுட் ஃபாரஸ்ட் ஜுராசிக் வேர்ல்டு வந்து போயிருந்தோம். அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து என் பையனுக்கு வந்து டைனோசோர்னால் ரொம்ப பிடிக்கும், எல்லாத்தோட நேம்ஸ் வேறு சொல்லுவான். ஸோ இது முடிச்சுட்டு அங்கே போனோம். அங்கே வந்து நான் நிறைய வீடியோஸ் எடுக்கல. என்னோட ஃபோன் வந்து பேட்ரி டவுன் ஆயிடுச்சு, அதனால அங்கே நிறைய வீடியோஸ் பண்ணல. பட் அங்கேயுமே நிறைய நல்லா இருந்தது டைனோசோர்ஸ். ஃபஸ்ட்டு என்டர் ஆனோடனே அதோட செட்டிங்கே செம்மையாக இருந்தது. லைக் ஒரு செம்ம ஹைட்ல இருந்து குட்டி வாட்டர் ஃபால் விழுற மாதிரி வச்சிருந்தாங்க. அதுல வந்து அந்த வெஜிடேரியன் டைனோசோர், அந்த பேர் என்னமோ சொன்னாலே பிராக்கியோசோரஸ், அது வச்சிருந்தாங்க. அண்ட் அப்படி உள்ள போனா டீரெக்ஸ் இருந்தது. ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்தது, நல்ல பெருசா வித் அந்த சவுண்டோட மூமெண்ட் அண்ட் சவுண்டோடலாம் வச்சிருந்தாங்க. அப்புறம் ராப்டர்ஸ் அண்ட் தென் அந்த பறக்கிற பேர்ட் டைனோசோர் அண்ட் டைனோசோர் ஃபிலிம்ல வர அந்த ஜீப், அது எல்லாமே நிறைய வச்சிருந்தாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே இந்த க்ரோவ், அது பேர் என்ன, அது பேர் மறந்துருச்சு. க்ரோவ் மட்டும் ஞாபகம் இருக்கு, அப்புறம் என்னன்னு தெரியல. இங்கே வந்து லைட் ஷோ இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டோம். 7:45 லைட் ஷோ. ஸோ 7 o'clock போயிட்டு அப்படியே உட்காந்துட்டோம். செம்ம நடந்ததில் வேறு டயர்ட். அப்படியே உட்காந்து லைட் ஷோ பார்த்தோம். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், மேஜிக்கலாக இருந்தது. நீங்களும் பாருங்க, நிறைய வீடியோ பண்ணேன். அங்கே வந்து ஒன் ஆஃப் தி அஃபிஷியல் லாங்குவேஜஸ் தமிழ். ஸோ ஒரு தமிழ் சாங்குக்கும் லைட் ஷோ பண்ணியிருந்தாங்க. இந்த லைட் ஷோ முடிஞ்சதுக்கப்புறமா அவங்களோட நேஷ்னல் சிங்கப்பூர் டே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நார்தர்ன் லைட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஜஸ்ட் அந்த மிஸ்ட் அண்ட் லைட்ஸ் வச்சு, அதுவும் பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்தது. அண்ட் அவங்களோட இண்டிபெண்டன்ஸ் டே வந்து August 9th. ஸோ அந்த சிங்கப்பூர் டே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நார்த்தன் லைட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஜஸ்ட் லேசர் லைட்ஸ் அண்ட் ஒரு மிஸ்ட் மட்டும் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை வச்சு பண்ணியிருந்தாங்க. அதுவுமே செம்மையாக இருந்தது. அதுவும் நான் கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள்.
ஸோ இதுதான் மேஜிக்கலாக இருக்குல்ல, ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட்டு அங்கே எங்கேருந்து ஒயிட் க்ரீன் அண்ட் ப்ளூ கலர் லேசர் லைட்ஸ் போடுறாங்க. அண்ட் அதில் மிஸ்ட் போட்டோடனே அது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குது. செம்மையாக இருந்துச்சு. எங்களோட டே 2 வந்து இப்படி தான் போச்சு, சூப்பராக. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.